வணக்கம். பிஎஸ்என்எல்ல எனக்கு கடந்த 1 மாதங்களாக 4G கிடைக்குது. 4G பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டர்நெட்டு ஸ்லோவாகவே இருக்குது. ஏன் ஸ்லோவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கவரேஜ் 4G கிடச்சிட்டே இருக்கும்போது பட்டுன்னு சடனாக பார்த்தீங்கன்னா 4Gலேருந்து 3Gக்கு மாறிது. அந்த மாறும்போது ஒரு சில செகண்ட் பார்த்தீங்கன்னா கவரேஜே இல்லாமல் அப்படியே சுத்தமாக அந்த 4G நல்லா கிளியராக கவரேஜ் கிடைக்குது. அப்படியே சுத்தமாக கவரேஜே இல்லாமல் ப்ளைனாக ஆகுது. அடுத்தது ஒரு 2-3 செகண்டுக்கு அப்புறம் 3Gக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்என்எல் 4Gயில் கேரியர் அக்ரிகேஷனே இல்லை. இந்த கேரியர் அக்ரிகேஷன் என்னென்னா, அட் அ டைமு 2-3 டவரில் நம்மளுக்கு டவர் கிடச்சிட்டே இருக்கும். அப்படி கிடைக்கும்போது ஒரு டவர்லேருந்து வர சிக்னல் கொஞ்சம் ஃப்ளெக்சிவேஷன் ஆகும்போது, அந்த சிக்னல் வீக் ஆகும்போது இன்னொரு டவர் நல்லா ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிடும். பட் ஆனால் பிஎஸ்என்எல்ல கேரியர் அக்ரிகேஷனே இல்லாததால் எப்பயுமே ஒரே டவர்லேருந்து தான் கிடைக்குது. அதனால் பட்டுன்னு கவரேஜ் கொஞ்சம் டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாக கவரேஜ் கட் ஆகிட்டு அடுத்தது 3Gக்கு கன்வெர்ட் ஆகிடுது. கேரியர் அக்ரிகேஷன் இல்லாததால் தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல இன்டர்நெட்டு 4G ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ப்ளஸ் அடுத்தது 4Gயில் கால் பேசும்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லேட்டன்சி ஏற்படுது. ஏன்னா அந்த கவரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிவேஷனாக ஆகிறதால நம்மளுக்கு கால் பேசும்போது பேசுகிற அந்த வாய்ஸ் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாக நடக்கும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுபோல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடச்சிட்டு இருக்கும். இப்போ நான் என்னோடய மொபைலில் பிஎஸ்என்எல் சிம்மு தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் பிஎஸ்என்எல் 4G தான் எனக்கு கிடைக்குது. நான் இதுக்கு நம்ம பார்த்தோன்னா செக் பண்ணுறதுக்கு நெட் மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறோம். இதில் பாருங்கள் பிஎஸ்என்எல் 4G LT 2100 ஃப்ரீக்வன்சி காமிக்குது. பாருங்கள் எனக்கு இப்போ டவர்லேருந்து கிடைக்கிது பார்த்தீங்கன்னா 2100 ஃப்ரீக்வன்சி காட்டுது. உடனே அப்படியே 3Gக்கு மாறிடுச்சு. இப்போ 3Gயில் பார்த்தோன்னா 3Gலையும் எனக்கு இப்போ 2100 தான் காமிக்குது. அப்போ அந்த மொபைல் டவர் காமனாக ஃப்ளெக்சுவேஷன் ஆகுமான்னா காமனாக ஆகும் தான். ஏன்னா ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ளெக்சுவேஷன் ஆகும். இந்த ஃப்ளெக்சுவேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கேரியர் அக்ரிகேஷன்னே கொண்டு வந்தாங்க. அது ஆனால் பிஎஸ்என்எல்ல இது வரைக்கும் அமல்படுத்தலை. கேரியர் அக்ரிகேஷன் என்னுடைய ஏரியாவில் இல்லை, நான் மற்ற ஏரியாவிலும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு கிடைக்கல. ப்ளஸ் அவங்களுடைய அஃபிஷியல் ஏதாவது அவங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலும் எங்கேயுமே அவங்களுடைய விளம்பரத்துலையும் இல்லை. நம்ம கேரியர் அக்ரிகேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு நெட்வொர்க்கில் ரொம்ப இன்டர்நெட் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாகவே இங்கே நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். பாருங்கள், 3Gக்கும் 4Gக்கும் கண்டினியூவாக மாறி ஒரு 2-3 செகண்டு 4Gயில் இருக்கும், அடுத்தது 3Gயில் அப்படியே மாறி தான் எனக்கு பிஎஸ்என்எல்ல கிடச்சிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் 4G LT 2100 இந்த ஃப்ரீக்வன்சி தான் எனக்கு பிஎஸ்என்எல்ல கிடச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் அந்த நெட் மான்ஸ்டர் ஆப்பை ஏற்றின உடனே பார்த்தீங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன்லேயே ஷோ ஆகும். இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ தான் 4Gயில் இன்டர்நெட் ஸ்பீடு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா கேரியர் அக்ரிகேஷன் இருந்தால் நல்ல ஒரு ஸ்பீடு இருக்கும். இதில் பாருங்கள், அதாவது டவுன்லோட் ஸ்பீடு 4 Mbps கிட்ட போகுது. இது ரொம்ப கம்மி தான். அப்படியே ஒரு 5-4 இந்த ரேஞ்சு கிட்ட தான் எனக்கு ஸ்பீடே கிடைக்குது. அதுவும் நான் ஒரு அவுட்டோரில் இருக்கிறேன். எனக்கு மார்னிங் டைம் தான் இது. பாருங்கள், அப்லோடோடைய ஸ்பீடும் பாருங்கள், அப்லோடு ஒரு 1 Mbps ஸ்பீடு தான் இருக்குது. ஒரு காலையில் ஒரு 7:42க்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை. பாருங்கள், ரொம்ப ஸ்லோ. திரும்ப இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி ஸ்பீடு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு ஒரு 3 Mbps வரைக்கும் வருது. முன்னாடியாச்சும் ஒரு 4-5 வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 Mbps, அதாவது அதுவும் ஃப்ளெக்சுவேட் ஆகுது. 2 அப்படின்றதுக்கும் 2-3 அந்த ரேஞ்சு தான் இப்போ ஸ்பீடே வருது டவுன்லோடு. இப்போ பாருங்கள், அப்படியே பட்டுன்னு 4Gயில் 3Gக்கு மாறிடுது. இப்போ 3Gக்கு மாறின உடனே 3Gயில் எனக்கு ஸ்பீட் டெஸ்ட்டே காமிக்க மாறுது. பாருங்கள், சுத்தமாக இப்போ 3Gக்கு மாறிச்சிங்களா. அப்போ தான் 4G கனெக்ட் ஆகி ஒரு 30-40 செகண்ட் தான் ஒர்க் ஆகுது. அடுத்து உடனே 3Gக்கு போகிறது. 3G மாறிச்சுன்னா அவ்வளோதான், நெட்டு எனக்கு ஒர்க் ஆகாது. பாருங்கள், அப்லோடே பண்ணலாம், அந்த ஸ்பீட் டெஸ்ட்டு கூட பண்ண முடியல, ஒன்றுமே வரல. அந்தளவு தான் எனக்கு பிஎஸ்என்எல் 4G கிடைக்குது. அது கிடைக்கிறதும் பார்த்திங்கன்னா 3Gக்கு போய்ட்டு ஒன்றுமே இன்டர்நெட்டே இல்லை அப்படின்னு தான் அடிக்கடி வந்துடுது. இதில் நம்ம அந்த நெட் மான்ஸ்டர் அப்படின்ற ஆப்பில் பார்த்தோன்னா இங்கே காமிக்குது பாருங்கள். இப்போ இந்த HSPA அப்படின்றதில் ப்ளஸ்ஸு காமிக்குது பாருங்கள். இது இந்த ப்ளஸ்ஸு காமிக்கிறது கேரியர் அக்ரிகேஷன் நினச்சிக்காதீங்க. ஏன்னா 4Gலேயும் 5Gலேயும் உங்களுக்கு +4 காமிச்சா மட்டும்தான் அது கேரியர் அக்ரிகேஷன். 3Gயில் யாருமே அதிகமாக வச்சு இல்லை கேரியர் அக்ரிகேஷன் இந்தியாவில். அதுவும் பார்த்தீங்கன்னா 4Gயில் 5Gயில் தான் மற்ற ப்ரைவேட் நெட்வொர்க்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதுவுமே பிஎஸ்என்எல்ல இன்னும் 4Gயில் வரல அவங்க, ஆனால் 3Gலேயும் கொடுக்கல.
4Gலே இவங்க கொடுக்கல, அப்போ 3Gயில் எப்படி அவங்க கொடுத்துருப்பாங்க கேரியர் அக்ரிகேஷன்? இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து RX மீட்டர் அப்படின்ட்டு இன்னொரு ஆப் இருக்குது. இதுலேயுமே நம்ம டவுன்லோட் பண்ணனா இந்த இடத்துல வந்து காமிக்கும். அதாவது வந்து இந்த ஆப்ரேட்டிவ்ன்றது சர்வீஸில் வந்து இந்த இடத்துல காமிக்கும். அதாவது உங்கள் இதில் 4Gயில் கனெக்ட் ஆகிருக்கும் போது கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருந்தால் இந்த இடத்துல CA அப்படின்ட்டு காமிக்கும். அந்த இடத்துல வந்து எத்தனை டவர் அட் அ டைமில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெளிவாக வந்து காமிக்கும். அடுத்தது நெய்பர் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இந்த நெய்பரில் தான் உங்களுக்கு அடிஷ்னலாக யாருன்னா வந்து டவர் கனெக்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ திரும்ப வந்து நம்மளுக்கு BSNL 4G கிடைக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்து அந்த இடத்துல காமிக்கல, அந்த CAன்ற ஆப்ஷனே காமிக்கல பாருங்கள். BSNL அந்த இடத்துல எதுவுமே அந்த எம்டியாக கூட காமிக்கல, அந்த ஆப்ஷனே எனேபிளே இல்லை, டோட்டலாகவே டிசேபிளாக இருக்குது. இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து காமிக்கும். அதாவது CA அப்படின்ட்டு போட்டு கேரியர் அக்ரிகேஷன் வந்து எத்தனை டவர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து நெய்பர்ன்றதில் வந்து யாரெல்லாம் டவர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதும் காமிக்கும். இப்போ வந்து ப்ரைமரியாக ஒரே ஒரு டவர் தான் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த ஒரு டவர் மட்டும்தான் காமிக்குது. மற்ற டவர் எதுவுமே இதில் வந்து கனெக்ட் ஆகலை. ப்ரைமரியாக கனெக்ட் ஆகிற டவர் பேர் தான் வந்து ரிஜிஸ்டர் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற இப்போ செகண்ட்ரியாக வந்து இதில் வந்து இல்லை. அதே நம்மளுக்கு வந்து கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருந்தால் ப்ரைமரியாக ஒரு டவர் கனெக்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் மற்ற எல்லா டவரும் வந்து செகண்ட்ரியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸ்டேபிளாக நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். இது எப்படி நம்ம வந்து 4Gயில் கேரியர் அக்ரிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 4G ப்ளஸ்ன்னு காமிக்குது பாருங்கள். வெறும் 4G அப்படின்னு காமிச்சா ஒரே ஒரு டவரில் தான் கிடைக்குது. அதே 4G ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டிருந்தா அந்த 4G ப்ளஸ்ன்னு இருந்தாவே கேரியர் அக்ரிகேஷன் உங்களுக்கு ஒரு டவருக்கு மேற்பட்ட டவர் வந்து உங்கள் மொபைல் ஃபோனோட கனெக்ட் ஆகிருக்கு. அது எத்தனை டவர் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பார்க்க முடியாது. அதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணால் தான் பார்க்க முடியும். அடுத்தது கேரியர் அக்ரிகேஷனை பற்றி டீட்டெயிலாக இன்னும் வந்து தெளிவாக இன்னும் முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து ஐ பட்டனில் கேரியர் அக்ரிகேஷனை பற்றி டீட்டெயிலாக எப்படி நம்ம வந்து செக் பண்ணலாம், என்னுடைய மொபைலில் கேரியர் அக்ரிகேஷன் இருக்கா இல்லையா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்போ எத்தனை டவரில் என்னுடைய மொபைலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு கொடுக்குற அந்த வீடியோவை போய் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டு கார்டுலேயும் அந்த வீடியோவை வந்து நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய்ட்டு முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி நம்ம கேரியர் அக்ரிகேஷன் நம்ம மொபைலில் இருக்கா, அதை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம், அப்படி அடுத்தது என்னென்ன நெட்வொர்க்லாம் கேரியர் அக்ரிகேஷன் இருக்குது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா நெட்வொர்க்லேயுமே கேரியர் அக்ரிகேஷன் கொடுக்குறாங்க, BSNL தவிர அவங்களாம் எல்லா டவர்லேயுமே கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில டவரில் தான் கொடுப்பாங்க. அப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பாருங்கள், நான் அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் தகவல் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செய்யுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நன்றி.